கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்க இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் திரைப்படம். இந்த படத்துக்குமே சூர்யா ரசிகர்கள் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம சூர்யா அவர்களுக்கு தியேட்டரில் ஹிட்டான படம் அப்படின்ற மாதிரி எதுவுமே அமையவே இல்லை. லாஸ்ட்டாக வெளிவந்த ரெட்ரோ திரைப்படத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல. என்னதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூல் வந்த மாதிரி அவங்க ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணாலும் உண்மையான நிலவரத்தை போய் பார்க்கும்போது ரெட்ரோ திரைப்படமும் நம்ம சூர்யா அவர்களுக்கு பெருசாக போகல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த கருப்பு திரைப்படம் டெஃபினட்டாக அவர்களுக்கு கம்பேக்காக அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போதைக்கு வந்திருக்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 23 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்களாமா. ஐ மீன் டீல் க்ளோஸ் ஆகிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸ் தான் அந்த ரைட்ஸை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளி வந்திருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் தான் இந்த படத்தை நீங்கள் ஜனவரி 23 கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரியுமே சொன்னாங்களாமா. அவங்க சொன்ன டேட்டுக்காக தான் மீன் ஓடிடியாக சொல்கிறதுனால தான் இந்த படம் இப்போ ஜனவரி 23 வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு பெரும்பாலும் ஓடிடி தான் ஒரு படத்தோடைய ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணுது. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி எல்லாமே மூவ் ஆகி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளாம் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எந்த ஓடிடி அந்த படத்தை வாங்குதோ அந்த ஓடிடி சொல்கிற டேட்டுக்கு தான் எல்லா படத்தையுமே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரியுமே நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை ஜனவரி 23 ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அப்போ தான் நாங்கள் எங்களுடைய ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அதனால் இப்போதைக்கு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் கூடி சீக்கிரம் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் இசை ஞானி அவருடைய மியூசிக்கில் இந்த படத்தோடைய முதல் பாடல் காட் மோட் அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்புறேன். வெளிவந்து பயங்கரமான ட்ரோல், என்னடா சாங் இது அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஏதோ கிரைண்டரை ஓட்ட விட்டுட்டு ஏதோ உள்ளே போய் எதை கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கடுத்து அதை ரீஎடிட் பண்ணி ஒரு டியூனிங்லாம் மாற்றி புது வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்தோடைய செகண்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. இந்த நவம்பர் மாதம் 3வது வாரம் இந்த கருப்பு படத்துடைய 3வது பாடல், இரண்டாவது பாடல் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். செகண்ட் சிங்கிளையாவது நம்ம சாய் நல்லா போடுவார் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் கூடி சீக்கிரம் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.